ஸோ வந்து பாண்டி ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண உடனே எங்கள் அம்மா வந்து சடனாக காலையில் எழுந்தப்பறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து என்னை வந்து அப்படியே பிரவீன் வீட்டில் ட்ராப் பண்ணிடு, நாங்கள் வந்து இருக்கேன், ஒரு 1 day இருக்கேன், நீ திரும்பி ரிட்டர்ன் போகும்போது வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி லேட் ஆகிடுமே அப்படின்னு யோசிச்சா பரவாயில்ல, ஓகே மம்மியும் ஜிஞ்சரும் வந்து பிரவீன் வீட்டில் போய் ஜாலியாக இருப்பாங்கல்ல, அதனால வந்து அப்படியே வந்து ட்ராப் பண்ணிட்டு கிளம்பலாம். ஏன்னா ஒரு 3-4 kilometers தான் எக்ஸ்ட்ரா வரும். இந்த டிராஃபிக்கு மழைனால மட்டும் கொஞ்சம் டார்ச்சராக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் வந்து சரி அவங்களை ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் ஜிஞ்சர் பார்த்தீங்கல்ல, அங்கே வந்து லாஸ்ட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஞ்சர் சே ஹாய். ஹாய், I'm your bestie, it's me. ஹாய் சொல்லுமா வியூவர்ஸ்க்கு. வெக்கப்பட்டிருக்காங்க எல்லா மம்மியும் வந்து 90s கிட்ஸோட மம்மி எல்லாமே வந்து வெக்கம் தான் போட்டுட்டு இருப்பாங்க. சரி ஓகே, அதனால தான் வந்து ஆன் த வேல அப்படியே போயிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பசங்களை பிக்கப் பண்ணிட்டு, ஏன்னா வரது வந்து கடைசியில வந்து விக்கிலாம் கேன்சல் பண்ணிட்டான், விக்கியால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷும் சூர்யாவும் தான் வரானுங்க. சிவாவும் கேன்சல் பண்ணிட்டேன், ஏதோ ஜிம்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் லோகேஷ் அதுக்கப்புறம் வந்து சூர்யா தப்பு இல்லை. ஆனால் வந்து இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து யாராவது வரீங்களா வாங்கடா, வரலன்னா வேணாண்டா, ஓகேடா உங்க இஷ்டம்டா அப்படி விட்டுணும். பழைய மாதிரிலாம் வந்து சரிடா வாடா பரவாயில்லடா அப்படிலாம் கெஞ்ச முடியாது. ஏன்னா அவங்க ப்ரையாரிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். அதனால அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கோம். சரி ஓகே, அவனுக்கு 2 பேரும் பிக்கப் பண்ணிட்டப்பறம் நம்ம பேசுவோம். ஓகே, இப்போ வந்து பசங்களை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். தாம்பரம்ல தானே இருந்தோம். அந்த டிராஃபிக்ல போடுறதாகட்டும், உள்ள நுழைஞ்சு போறதாகட்டும், இந்த ஆட்டோக்காரங்களும் சரி இந்த பைக்காரங்களும் சரி இன்னும் மாறவே இல்லை. அண்ட் ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க. இவங்க இப்பயாவது வந்து ரோடு டெவலப் பண்ணணும். அட்லீஸ்ட் ரெய்னி சீசன் வருது, அந்த டைம்ல ரோடு போடணும் அப்படிலாம் அவங்க பார்க்கவே இல்லைங்க. பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு ரோடு, உங்களுக்கு தெரியுதான் தெரியல. முன்னாடி இட் இஸ் சோ பேட். என்னுடைய இவன் தான் ஃபர்ஸ்ட் பீஸ், இவன் தான் செகண்ட் பீஸ். ஓகேவா, இப்ப ட்ரிப்பு கிளம்ப போறோம். என்னடா எப்படி இருக்கீங்க 2 பேரும்? ஆல்ரெடி ட்ரிப் தான் இருக்கீங்களா? இவன் சும்மா பில்டப் தாங்க, இவன் எதுவுமே பண்ண மாட்டான். நீ போய் ஜாலியா ஸ்டே பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளா நான் உனக்கு பண்றேன்னு சொன்னல, அதை கண்டிப்பா பண்ண போறேன் இந்த வாட்டி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் கை பண்ணது ரோசாவா இருக்கு, எனக்கு செருப்பு பிஞ்சிரும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் சொல்லல. அதெல்லாம் பண்ண முடியாது. நான் வேற ஒண்ணு பண்றேன்னா என்ன மாமாவாக்க பாக்குறீங்க, சாவ உடைச்சிட்டீங்க. அதெல்லாம் நீ லவ் பண்ணிக்கோ, அதெல்லாம் தப்பு. எதுவும் லவ் பண்ண மாட்டேதுங்களே. அது என்ன சொல்றதுன்னா, அது ஒண்ணும் இல்ல, பாக்கிறதுக்கு நல்லா கருன்னு வடிவேல் மாதிரியா இருக்கியா, அதனால உன்னை வந்து காமெடி பீஸ் எடுத்துக்கிறாங்க. நீ ஒரு ஹீரோ மெட்டீரியல் ப்ரூவ் பண்ணிடுறேன். நம்ம முன்னாடி பிளான் பண்ண மாதிரியே தாய்லாந்து ட்ரிப் போறோம். தாய்லாந்து ட்ரிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபிளைட் டிக்கெட்ஸ் என்னோட காசு. 3 பேரோட ஃபிளைட் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, சோ அது வந்து ப்ராபபிலி ஒரு 10,000 குள்ள, ஐ மீன் 2 and 4 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 70,000 18,000 ஆகும். up to 20,000 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு வித் டாக்ஸ். அதனால அரௌண்ட் ஒரு 60,000 வரும். அது நான் வந்து பாத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து அகாமடேஷன் அண்ட் மத்த செலவுலாம் வந்து நீங்க பாத்துக்கணும். ஏன் வந்து என்னன்னா வந்து இது ஒன்னும் நான் பெரிய இது இல்ல. இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கேன், நம்ம 3 பேர்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அதே வந்து சூர்யாவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவான். அவன் ஏதாவது வந்து ஒரு நல்ல பணக்கார ஆண்டியா பார்த்து கல்யாணம் பண்ணிடுவான். ரெண்டாவது லோகேஷ் மாத்திரம் ஒரு பெரிய ஆக்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவன் கண்டிப்பா வந்து யோகி பாபு மாதிரி ஆயிட்டு நாளைக்கு வந்து பெரிய ஆள் ஆயிடுவான். அப்புறம் துபாய் ட்ரிப் எல்லாம் போகும்போது மாமாச்சா நீங்க தானே எங்க கூட இருந்தீங்க அப்படின்னு நம்மள கூட்டு போவான். அந்த ஒரு ஆசையில தான் நம்ம இருக்கோம். தலைவர் அன்னைக்கு நம்ம கிழிச்சு சட்டி போட்டு வாங்கி கொடுத்தோம்ல, அந்த மாதிரி அவன் நமக்கு ஏதாவது பண்ணுவான். எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் செய்யல. ஃப்ரெண்ட்லியா நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம 3 பேர் கேங் எப்பவுமே செமையா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதனால நம்ம கன்ஃபார்மா வந்து தாய்லாந்து பிளான் பண்றோம். இன்னொரு 4 மாசத்துல நம்ம கிளம்புறோம். கண்டிப்பா. ஓகே, இது புகழ் வாய்ஸ் வேற இல்ல. இது காட்டுறா ஓட்டு டிவிக்கே தளபதி மியூசிக் செம்மையா இருக்கு. ஆக்சுவலி வந்து நம்ம சினிமால ஏன் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து நம்மளோட செல்ஃபிஷ் ரீசனை தாண்டி, நாளைக்கு நம்ம அம்மா அப்பா வந்து வெளில யாராவது பார்த்தாங்கன்னா, ஓ இவரு ஹரியோட அப்பா தானே, இவரு ஹரியோட அம்மா தானே,
இன்கேஸ் நம்ம பிக் பாஸே போறதா இருந்தாலும் அவங்கள போய் பெருமையா பேசுவாங்களா, அந்த மொமெண்ட் தான் நம்மளுடைய வந்து ஹையஸ்ட் பீக் மொமெண்ட். அதை நம்ம அச்சீவ் பண்றோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வர ஃபேமோ, நம்ம கூட செல்ஃபி எடுக்கிறாங்க, நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் செகண்டரி. நம்ம அப்பா அம்மாவை யார் யார் வந்து அசிங்கப்படுத்தினாங்களோ இல்ல அசிங்கமா நினைச்சாங்களோ, அவங்களால இதெல்லாம் பண்ண முடியாது நினைச்சாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டோம். அது ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி. கண்டிப்பா. அதாவது எனக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்த மரியாதையா இப்போ கொடுக்குற மரியாதையும் இதுவா இருக்கு. எங்க அம்மா எப்போ போனாலும் மதிப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னால மதிக்க மாட்டாங்க. கண்ணு இது பண்ண ஏன் மதிக்கிறாங்க? சினிமாவுக்கு போயிட்டா நடிக்கிறேன், நிறைய பெரிய வீடியோ பாத்துருக்காங்க, வீட்லயே டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க, ஜெய டிவில. எங்க அம்மா மதிக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ மக்களே, இப்போ என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, ஜெயா டிவில வந்துட்டு ஒரு ஒரு டெலிவிஷன்ல என்னவா இருக்கீங்கன்னா காமெடி ஆக்டரா ஒரு ஷோல பண்றாரு. சோ அது வந்துட்டு கொஞ்சம் பாப்புலரா அவங்க ஏரியால எல்லாருக்கும் தெரியுது. சோ அவங்க அம்மாக்கு முன்னாடி இருந்த மரியாதை விட இப்போ வந்துட்டு ரொம்ப நல்லாவே அவங்க அம்மாக்கு மரியாதை கொடுக்கறதாகட்டும் சரி, அவருக்கு கொடுக்கறதாகட்டும் சரி இருக்கு. அந்த ப்ரொஃபஷன்ல தான் பண்ணனும் கிடையாது. மெயின் ஓகே. ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல நம்ம அச்சீவ்மென்ட் வந்து 4 பேரை தாண்டி நம்ம வந்து ஒரு பெருசா ஒன்று அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா. அந்த அச்சீவ் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம வந்து நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன, எந்த ஒரு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமே என்னன்னா, அவங்க அப்பா அம்மாவை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வரணும்ன்றதுதான் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட். அதனால வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட், ஏதாவது துறையில வந்து நீங்க பெரிய ஆளா வாங்க. தட்ஸ் இட். அதுதான் விஷயம். இன்னொன்னு வந்து லோகேஷ் இன்னைக்கு பெரிய காமெடி ஆக்டர் இருக்காரு. யாரும் பாத்தீங்கன்னா எங்க போட்ட ரீல் கொஞ்ச நஞ்ச இருந்த டேலண்ட வந்து நோண்டி வெளில எடுத்துட்டு வந்தேன். எல்லாமே நம்மளுடைய ஆல் அவுட் கிரிக்கெட் ஷார்ட் பிலிம்ல இருந்து ஆரம்பிச்சது. அது ரிலீஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா. இன்னொன்னு எனக்குலாம் வந்துட்டுனா, இப்போ நம்ம வீட்டுல வந்துட்டு படிக்க வச்சுட்டாங்க. சோ ஆப்வியஸா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஃபைனலி வந்துட்டு நம்ம படிக்க வச்சோம் இந்த பையனை, ஆனா அட்லாஸ்ட் சும்மா சினிமான்னு சுத்திட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அது வந்து சீக்கிரமா ஜெயிச்சுட்டா பிரச்சனை கிடையாது. சீக்கிரமா உள்ள போயிட்டு ஒரு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபைன் தான். பட் ஆனா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டைம்ல நம்ம ரீச் ஆவாமலோ இல்ல காசு சம்பாதிக்கலாமோ இருக்கிறோம் அப்படின்னா அது ஃபைனலி எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்களா, அது அவங்க மனசுக்குள்ள நம்ம 2 பேரும் காசு சம்பாதிக்காது ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி மனது பிசினஸ் பண்றான்னு சொல்லி மனது புண்படுத்திருக்கோம். அவனை பத்தி வெளில சொல்ல விரும்பல, ஆனா நாங்க லைஃப்ல நிறைய அவனால கஷ்டப்பட்டோம். எனக்கும் தெரியும். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து நாங்க 3 பேர் தான் போய் பீச் ஹவுஸ் பக்கத்துல வெயிட் பண்ணி ஒரு 20,000 ரூபாய் கூடுறாங்க காசு. 30 வெறுமனே காசு வாங்காம பீச் காத்த வாங்கிட்டு வந்து தான் மிச்சோங்க. சோ அதனால வந்து கஷ்டங்கள்லாம் நிறைய வரும். இதுல ஏன் ஃபேஸ் பண்ணன்றதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா நம்ம சினிமால வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம ஏர்னிங்ஸ்னு ஒண்ணு இருந்ததுன்னா நம்ம ஃபேமிலி கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா சினிமா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இதெல்லாம் பண்ணது. பட் ஆனா நிறைய ட்விஸ்ட் எல்லாம் நடந்து எங்களுக்கே வந்துட்டு போயிட்டாங்க. அதனால வந்துட்டு இதுதான் ஃபைனலா வந்துட்டு அப்பா அம்மாவோட மெயின் அந்த அவங்களோட நேம் சீக்காக தான் மெயினா இப்ப நான் ஒர்க் பண்றதுக்கு காரணமே அதுதாங்க. இல்லன்னா நானும் லொகேஷன் மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. லோகேஷும் வந்து சினிமால மட்டுமே ட்ரை பண்ணல. அவன் என்ன பண்ணானா, அவன் வந்து இப்பயும் வந்து ஸ்விக்கி எல்லாம் ஓட்டிட்டு, ஓகேவா, ஸ்விக்கி எல்லாம் ஓட்டிட்டு கேமரா இந்த பக்கம் திருப்பினதான் நான் தெரியுது. லோகேஷ்மே வந்து இப்ப வந்து அவனோட பினான்சியல் பேக்ரவுண்ட் ரொம்ப லோவா இருக்கனால அவன் சினிமா என்னோட கனவு, அது ஓகே. அதுக்கப்புறம் வந்து தலைவன் கூட சேர்ந்து டிவி பார்ட்டியில பெரிய ஆளா வரணும்னா பாத்துட்டு இருக்கான். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, வந்து ஜொமேட்டோ ஓட்டி ஸ்விக்கி ஓட்டி அதுல வர காசை வச்சுதான் கஷ்டப்பட்டு இது பண்ண. நம்மளாவது படிக்க வச்சாங்கடா, அவனை வந்து படிக்க வைக்கிறது கூட அவங்க வீட்டுல காசு இல்ல. ஆனாலுமே அவன் என்ன பண்ணானா, ஓகே நம்மளால என்ன முடியும், ஓகே ஜொமேட்டோ ஸ்விக்கி அதை ஓட்டியாவது நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோக்காரங்க எல்லாம் வந்து ரொம்ப திட்டுறானுங்க. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த ரேபிடோ, ஊபர், ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்க தான் வந்து நிறைய கிராஜுவேட்ஸ், நிறைய 10th முடிச்சவங்க 12th முடிச்சவங்க எல்லாம், வேலை இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சோறு போடுதுன்னா அது வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி அவங்க தான். ஸோ அந்த விஷயத்துல நம்ம அவங்களை பாராட்டணும். அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் தட் லோகேஷ் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்விக்கி டிரைவரா இருந்து அண்ட் ஒரு ஆக்டராவும் வந்து பாலிஷ் ஆயிட்டு இருக்கான் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது அவன்லாம் நான் இன்னுமே சொல்றேன், எனக்கு பிக் பாஸ் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வேற. ஆனா என் தலைவன் வந்து பிக் பாஸ் கிடைச்சு உள்ள போனானா வந்து செம்மையா அவனோட டேலண்ட ப்ரூவ் பண்ணுவான். ஹி இஸ் வெரி காமிக்கல். அவன் வந்து யோகி பாபு மாதிரி ஒரு பெரிய காமெடி ஆக்டர் அவருக்கு வந்து கன்ஃபார்மா நிறைய சான்சஸ் இருக்கு. நான் வந்து அவங்க கிட்ட
2-3 வருஷம் சொல்றேன். 2-3 இல்ல ஆக்சுவலா இது ஒண்ணுனா இல்லடா சூர்யா, அப்படி சொல்லியுமே ஒரு டீ பிஸ்கட் பரவாயில்ல. இந்த வெள்ளரிக்காய் வந்ததுக்காக பேச்சு வாக்கில் அந்த இதுவும் மறந்துடாதீங்க. அதான் இது சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்களா ஐயா? உங்களுக்கு கண்டிப்பா surprise இருக்கும். ஆமா. இருக்கா? இன்னொன்னு எனக்கு தெரியாம என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு விஷயம் தோணும் அப்பப்ப. நான் வந்துட்டு இந்த அப்பா அம்மா வந்துட்டு இது மாதிரி சொல்றாங்களே, இப்ப இது மாதிரி வேலைக்கு போல அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் டிவியேட் ஆயிட்டேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு லோகேஷ் ப்ரோக்கும் அந்த சினாரியோ வந்திருக்கும் அவர் லைஃப்ல கண்டிப்பா. சோ அந்த டைம்ல கூட அவர் கிவ் அப் பண்ணாம ஒரு விஷயத்துக்காக போறாரு. ஸ்விக்கின்றது ஒரு அது ஒரு வேலை தான், அது ஒரு காசு சம்பாதிக்கக்கூடிய இடம் தான். எத்தனை பேர் அவனை வந்து அங்க வந்து ஒரு மாதிரிலாம் ட்ரீட் பண்ணி, ஏன்னா எல்லா மனுஷங்களும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு கைண்டா ஹம்பிளா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எத்தனையோ பேர் அவனை ஏதோ மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியுமே நான் வந்து அவங்க கிட்ட கேட்கணும். எப்படி நடிக்கிறேன் ரைட்ல ஏறவே கூடாது. அவன் ரைட்ல ஓவர்டேக் பண்ற ஒரு லேன் அது. அந்த ஓவர்டேக் லேன்ல அழகா ஸ்லோவா 60-70 தலைவர் அப்படியே வராரு உள்ள. இந்த மாதிரிலாம் நடக்குங்க. நம்ம அதை பாருங்க, இதுதான் வந்து இதோட மெயின் விஷயமே. நம்மளுடைய திங்ஸ் வந்து நிறைய விஷயத்துல நம்ம பேசிட்டே மல்டி டாஸ்க் பண்ணியிருந்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எதுல ப்ரையாரிட்டியா இருக்குமோ அதுல இருக்கணும். இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணிருக்க ரூம் பாண்டிச்சேரியில. அண்ட் நாங்க வந்து எப்படி இந்த ரூமுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பிளேசஸ் தேடணும். பட் ஓகே, பாண்டிச்சேரி பக்கத்துலயே இருக்கனால வந்து ட்ரீபோ நல்ல ஆப்ஷன் சொல்லி ட்ரீபோல புக் பண்ணோம். நல்லா இருக்கு ஆக்சுவலி. ரூம் வந்து ஒரு 3000 rupees சொன்னாங்க. அண்ட் 3000 to 4000 3 பேர் தங்கினாலும் 4K சொன்னாங்க. ஐ திங்க் இட்ஸ் வொர்த் இட். இன்னும் நல்ல பெஞ்ச் இருந்தது, 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளா தூங்கணும், படுத்து எல்லாமே பண்ணோம். அண்ட் இங்க பாருங்க ஒருத்தர் இந்த விஷயத்த பாருங்க, தண்ணி வெளியே வருதுங்க. இங்க பாத்தீங்கன்னா தண்ணி வெளியே வருது. பாமா டேய் நீ குளிக்கிறது தண்ணி வெளில வருதுடா மாறி. ஆனா ஃப்ரிட்ஜ் கிடையாது. தோடு கொலுசு இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா? கொலுசே கொலுசே காலு கொலுசே. பொண்ணுலாம் கிடையாது, பையன். முடி நிறைய இங்க பாருங்க குளிச்சுட்டு. டேய் தண்ணி ஆன் பண்ணிட்டே வந்துருக்கடா. அது பாரு ஏதோ சரி ஆஃப் பண்ணிடலாம். புகை வருது. ஆமா அப்பயே புகை வருது. ஐயா ஐயா ரிஸ்கா இருக்க போதியா? மேல இருந்து நீ குளிக்கும் போது தண்ணி வெளில வருது. இதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ். நான் ரூம் பத்தி பேச சொல்லிட்டு இருந்தேன், இப்பதான் நோட் பண்ணேன். காலைல நான் குளிச்சனால இதெல்லாம் பெருசா நோட் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பத்தி திருப்பி வராங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஃப்ரிட்ஜ் மாறி ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஏன்னா நாங்க வச்ச ஒரே ஒரு கோக் பாட்டில் நைட்டு வச்சது இப்போ வரையும் கூலிங் ஆகலங்க. அந்த அளவுக்கு ஒரு வேர்ஸ்டான ஃப்ரிட்ஜ். ஓகே பரவாயில்ல. நம்ம வந்து ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு 3-4 ஐஸ்கிரீம்லாம் வந்து இருங்க. ஐஸ்கிரீம் வந்து நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பாத்தீங்களா, லிக்விடிஃபை. பிராண்ட் பேர் அருண். ஆனா லிக்விடிஃபை ஆயிடுச்சு ஃபுல்லாவே. ஏன்னா வந்து சுத்தமா இங்க வந்து ஃப்ரிட்ஜே இல்லங்க. இது அதான் சொல்லுவேன். சாரி, அருணோட பிராண்ட் தப்பு பண்ண சொல்றோம். ஃப்ரிட்ஜோட ஃபால்ட் அது எதனா காப்பி அடிச்சுனா இப்ப சொல்லுவாங்க. கிடையாது. பட் என்னன்னா ரூம் வைஸ் வந்து ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வைஃபை இஸ் வர்க்கிங் ஃபைன். யாராவது வந்து லீஜரா வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஐ மீன் திங்ஸ் ஆர் குட். இந்த பெட்ரூம் நல்லா செம கம்ஃபர்டபுள். நைட்லாம் தூங்கணும். அண்ட் இங்க இருந்து பாண்டிச்சேரி வந்து கரெக்டா ராக் பீச் வந்து ஒரு 2 minutes வாக் தான். இன்னைக்கு இவனை பார்த்தோம் பாத்துற வேண்டியதுதான். ராக் பீச் வரை என்ஜாய் பண்ணிட்டு செம ஃபன்னா இருக்கும். நாங்க இப்படியே வந்து காலங்காலத்துல அப்படியே இப்போ ராக் பீச் எப்படி இருக்குன்னு காட்டிட்டு உங்களுக்கு அங்கிருந்து vlog வந்து கண்டினியூ பண்றோம். ரெடி? ஓகேடா. வடிவே நீ குளிக்கும் போது முதுக பாத்தன புதுசா பாக்கலையே, அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துறடா. ஜூன் சிட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வரேன் கத்துக்கு.
அதெல்லாம் விட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மால் மாதிரி எல்லாமே வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த பிளேஸ். நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். சரி, நான் செவனேன்னு தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?